வணக்கம். டக்கென தனது பேரன் இன்பநிதி தோளில் கை போட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ வைத்த காட்சி. அப்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழாவை உலகமெங்கிலும் உள்ள தமிழர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பொங்கல் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார். அதாவது பொதுவாகவே வருட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் திருநாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். முக்கியமாக தனது கொள்கையின் அடிப்படையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதில்லை. இப்படிப்பட்ட நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதும் தனது குடும்பத்தோடு சேர்ந்து நேரம் செலவழித்து கொண்டாடுவார். அதற்கேற்றார் போல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் எங்கிருந்தாலும் பொங்கல் திருநாளன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் ஆஜராகி விடுவார்கள். அந்த வகையில்தான் இந்த வருடமும் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்பத்தோடு பொங்கல் விழாவை கொண்டாடினார். நேற்று அதிகாலையே புத்தாடைகள் அணிந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் விழாவை கொண்டாட ஆயத்தமானார். அதேபோல் அதிகாலையே தனது குடும்பத்தோடு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வருகை புரிந்தார். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது மனைவி கிருத்திகா, மகன் இன்பநிதி, மகள் தன்மையா ஆகியோருடன் அதிகாலையே முதல்வரும் தனது தந்தையுமான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் தாய் துர்கா ஸ்டாலின் ஆகியோரையும் சந்தித்து தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். அப்போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது. அதாவது தனது குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அப்போது தனது பேரனான இன்பநிதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் மிகவும் பவ்யமாக நின்று கொண்டிருந்தார். அதாவது தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தனியாக வசித்து வருகிறார். இதனால் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் சமயத்தில் மட்டுமே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு குடும்பத்தோடு வருகை புரிகிறார். மேலும் உதயநிதி அவர்களது மகனும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது பேரனுமான இன்பநிதி அவர்கள் தற்போது தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டார். இதனால் முதலமைச்சரான தனது தாத்தாவிடம் இன்பநிதி அவர்கள் சற்று பவ்யமாக மரியாதையோடு நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் இன்பநிதியின் குற்றத்தை உணர்ந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டென இன்பநிதியின் தோளில் கை போட்டு இன்பநிதியை அருகில் அணைத்து அவரோடு மிகவும் சகஜமாக உரையாடியிருக்கிறார். இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அது மட்டுமல்லாது நேற்றைய தினம் இன்பநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அணிவது போன்றே திமுக இளைஞரணியின் சின்னம் பொறித்த டி-ஷர்ட் அணிந்திருந்தார். இது குறித்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்பநிதியிடம் புன்னகித்தபடி கேட்டிருக்கிறார். மேலும் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது மகள் செந்தாமரை, மருமகன் சபரீசன் உள்ளிட்டோரின் குடும்பமும் அதிகாலையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடமும் துர்கா ஸ்டாலின் அவர்களிடமும் பொங்கல் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டனர். மொத்தத்தில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் திருநாளை தனது குடும்ப உறுப்பினரோடு சேர்ந்து மிகவும் உற்சாகமாக கொண்டாடினார். இதனைத் தொடர்ந்து தன்னை சந்திக்க வந்த அமைச்சர்கள், எம்பிக்கள், திமுகவின் முக்கிய நிர்வாகிகளையும் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களையும் தனித்தனியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை தனது குடும்ப உறுப்பினரோடு சேர்ந்து மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.